பாருங்கள் மக்களே, இது வந்து 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. இது நாமக்கண்டை மீன். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம இது காட்டுறவங்ககிட்ட பாருங்கள், ஒரு தக்காளி சைஸு புளி இதை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். மீனை வந்து க்ளீன் பண்ண உடனே கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும்ப்பா. நல்லா க்ளீனாக 4 வாட்டி கழுவி தான் எடுத்தாந்து வச்சுருக்கிறேன். புளி ஊற போட்டுட்டேன். அதுக்கு உண்டான பொருளுங்களெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. நான் வைக்கிற மெத்தட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க. இது 2 வெங்காயம் வேண்டாம், 1 வெங்காயம் போதும். இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு தான். வெங்காயம், 3 தக்காளி, 1 கட்டி பூண்டு, இது வந்து கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு. இந்த பாருங்கள், 1 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும், தக்காளியை கட் பண்ணிக்கணும். மீதி எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுக்க போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்பில் போட்டாச்சு. அது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் தான், நான் அப்படியே தோராயமாக கொஞ்சமாக ஊற்றினேன். இப்போ இதில் வந்து மிளகு பொரியும். அதுக்குள்ளே இந்த பாருங்கள், சீரகம் போட்டங்களா. அதுக்கப்புறம் பூண்டு, அது பொரியத்துக்குள்ளே ஒரு பக்கத்தில் வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்க வதக்க போகிறேன் இல்லைங்களா, அதனால தான். தக்காளி போட்டோம்ல. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா அலசி வச்சுருக்கிறேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையில் போட்டுடுவோம். ஏன்னா கருவேப்பிலை குழம்புல வந்து எடுத்து கீழே போட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் கண்ணுங்களா. அது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா 2 நாளுக்கும் கெடாது. வச்சு சாப்பிடலாம். நைட்டில் படுக்கும்போது கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு படுப்பேன் நான். மிச்சம் மீதி இருந்ததுன்னா மறுநாளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆனால் 2 நாளுக்கு 3 நாள் கூட நல்லாயிருக்கும் மீன் பண்ணலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். காட்டிடுவோம் மக்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டுலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். டக்குன்னு தாளிச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் மீன் குழம்புலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக போடணுங்க மீன் குழம்புக்கு. இது பாருங்கள், வெந்தயம். அப்புறம் வந்து நான் வந்து வடகம் போடுவேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே. வடகம் போட்டிருக்கேன். இது வந்து நாட்டு வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் வந்து தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து போட்டுருந்தேன். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. மீன் குழம்பு தாங்க இருக்கிற குழம்பு. மீன் குழம்பு தாங்க சிம்பிள். 2 நாள் வச்சு சாப்பிட்றக்கூடிய குழம்பும் அதுதான். நல்லா வதங்கின அப்புறம் தான் இந்த மசாலாவை ஊற்றணும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதிலே போட்டுட்டு வதக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். நான் புளியில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன்ப்பா. நீங்கள் போடலன்னா நீங்கள் அப்புறமா கூட போட்டுக்கலாம். புளியில் எப்போ உப்பு போட்டுருவேன். வருங்க, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டாச்சு. கரைச்சி வடிகட்டி வச்சுட்டேன் புளியை.
அந்த புளியை வந்து இதில் ஊற்றிடுவேன். உப்பு இருக்குதா பாத்திரம்? உப்பு சூப்பராகுது. இப்போ பாருங்கள் செல்லங்களா, குழம்பு கொதிக்குது. கொஞ்சம் நுர கட்டி இருக்குது. அது உப்பு மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துக்கினா நம்ம அது எதனா கூட குறைய இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணுங்க. அது வந்து எவ்வளோ நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா மீடியம் பக்கத்துக்கு வரும்போது நம்ம மீனை இன்னொரு ஈடு ஆனால் ஏற்கனவே நம்ம நல்லா கழுவி மஞ்சள் பொடி உப்பு போட கழுவி தான் வச்சுருக்குறோம். போடும்போது ஒரு முறை மீனை நல்லா அலசிட்டு அதில் போட்டு ஒரு கொதி வரும்போது இறக்கிடணும். இப்போ பாருங்கள், நுர கட்டினதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா மீன் குழம்பு. நான் வந்து கடலை எண்ணெய் தான் இருந்தது, அதனால தான் அதில் தாளித்தேன். இப்போ வந்து நல்ல குழம்பு வந்து பக்குவம் வந்துச்சு பாருங்கள். அது பாருங்கள், திக்னஸ் வந்துச்சு. ரொம்ப சுண்டிட்டாலும் ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால ஒரு வெங்காயத்தை அரைச்சி அதில் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து மீனை போட்டுடணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டால் மீன் வந்து தனித்தனியாக புண்டுடும். அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச அப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே வந்து உடனே வந்து மீன் குழம்பு வந்து உடனே வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது. அதனால் கொஞ்சம் சைடில் தட்டு மாதிரி வச்சு கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் தட்டு போட்டு மூடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஏதோ அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெரிஞ்ச வீடியோலாம் போடுறேன், பாருங்கள். எங்கள் வீட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வச்ச மாதிரி பார்த்து வையுங்க. வச்சுட்டு சொல்லுங்கள் குழம்பு எப்படி இருந்தது, நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் சொல்கிறேன். நான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணு. ஆமாம், எந்த மசாலாலாம் போட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி, உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான். வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை. முக்கியமாக நான் கருவேப்பிலை வந்து மீன் குழம்புல போடுவேன், வதக்கிடுவேன், வதக்கி அரைச்சிடுவேன். அதான் ஈஸியாக இருக்கும். குழம்பு வந்து திக்னஸ் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு ஏதோ சாதம் இதில் இருக்குது. முட்டை அவிச்சு வச்சோம்னா 2 வேலை முடிஞ்சுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்கிறங்களா குழம்பு. ஒரு வெங்காயம் தான், ஒரு வெங்காயம் 3 தக்காளி. பாருங்கள் குழம்பு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு தக்காளி சைஸு புளி, இவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்த மீன் குழம்பு. கொஞ்சம் கொதிக்கிட்ட சுண்டட்டும், உங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா? மீன் குழம்பு மட்டும் கண்ணுங்களா முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்றது தான் கண்ணு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நாங்கள் வந்து பகல் வச்சேன்னா நைட்டுக்கு சாப்பிடுவோம். அதனால் பகலே வச்சிருவேன். மீதி இருக்கிறது நாளைக்கு. அப்படி தான் எங்களுக்கு. ஆனால் மீன் குழம்பு 2 நாளுக்கு வரும், 3 நாள் கூட வச்சு போனாங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு எல்லாம் பக்குவம் வந்துச்சு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். மீன் எல்லாம் வெந்து போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? இது மேலே கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிக்க மாட்டேன், போட்டு வதக்கி அரைச்சிடுவேன். அரைக்கிறதால அந்த டேஸ்ட்டு ஒரு பக்குவம் சூப்பராக இருக்கும். நல்ல பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைடாக தட்டு போட்டு மூடுவோம். நல்லா கொதிக்குது. சிறுவாக வச்சிடலாம் அடுப்பை. சிறுவாக வச்சுட்டோங்களா? இது பாருங்கள், இந்த மாதிரி சைடாக தட்டு போட்டு
ஃபுல்லாக மூடக்கூடாது கண்ணு. இந்த மாதிரி சைடாக மூடி விட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தோட ஃபால்ட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சதுங்களா? நல்லா ஆறின பிறகு சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மாவுக்கு. ஓகே, பாய் தங்கங்களா.